ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். டுடே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்னா, நாங்க சாண்ட்விச் மேக்கர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ ஹோம்மேட் சாண்ட்விச் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. நம்ம அதை எப்படி ட்ரை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஃபுல் வீடியோல நாங்க சாண்ட்விச் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து மல்லி இலை, புதினா இலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து லைட்டா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இதுல வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, ஜீரகம், அப்புறம் பொரியலை ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கோங்க, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து வாட்டர் சேர்த்துட்டு நல்லா திக்கா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிக்விடா வேணும்னா கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ரெடி பண்ணிக்கலாம். மைனஸ் ரெடி பண்ணதுக்கு தேவையான திங்ஸ் வந்து 2 பாயில்டு எக், அடுத்து பூண்டு, அடுத்து லெமன் ஜூஸ், அப்புறம் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கணும், அப்புறம் வந்து பெப்பர் பொடி போட்டுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் தேவையான வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணணும். நல்லா கிரைண்ட் பண்ணி அது கொஞ்சம் உங்களுக்கு ஜூஸியா வர்ற அளவு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு மைனஸ் வந்து செம்ம பக்காவா வந்திருந்தது, செம்ம எம்மியா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச் லேயர் ரெடி பண்ணலாம். லேயர் ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் பிரெட் எடுத்துக்கணும். அதுல வந்து ஈவனா பட்டர் வந்து எல்லா சைடும், எல்லா கார்னர் சைடும் அப்ளை பண்ணிக்கணும். நல்லா டேப் பண்ணி ஒன்னோட ஈவனா அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா கிரீன் சட்னியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதே வந்து ஈவனா ஹார்னர் எல்லா சைடும் கவர் ஆகுற மாதிரி வந்து டேப் பண்ணிக்கணும். லேயர்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ஆனியன், டொமேட்டோ, அடுத்து கார்ன், அடுத்து கேப்சிகம் இதெல்லாம் வந்து நாங்க ஆட் பண்ணிருக்கோம். நீங்க வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் அதுல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இஷ்டப்படி. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா மைனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமா வேணும்னா அதிகமா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு மேல வந்து ஒரு சீஸ் லேஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு பிரெட் எடுத்து அதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா கிரீன் சட்னியை வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணி டேப் பண்ணிக்கோங்க. பிரெட்டை வந்து மேல வச்சு கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம பட்டர் ஈவனா வந்து டேப் பண்ணி அப்ளை பண்றோம். சாண்ட்விச் லேயர்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச் மிஷின்ல வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாண்ட்விச் வந்து அதுல வைக்கணும். வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு நமக்கு டேஸ்டியான எம்மியான சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடும். ஹோம்மேட் சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. தென் இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாண்ட்விச் வந்து செம்மையா வந்திருக்கு, நல்லா டேஸ்டா இருந்தது. எல்லாருமே சூப்பரா சாப்பிட்டோம். என் பொண்ணும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி சூப்பர் வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.